குரூப்ல கேக்குறேன். குரூப்ல ஒருத்தன் இரு வந்தான் இரு நான் தெரியுமா? கேக்குறேன். நீ இரு கேக்குற. குரூப்ல அன்னைக்கு ஒருத்தன் வந்தான் தெரியுமா? நீ அவன் கேள்வி கேட்டான். யாரு? ஒரு கேள்விக்கும். ஒரு கேள்வி அவன் பேர்லாம் எனக்கு தெரியல. என்ன சேர்த்து விட்டானுங்க. நான் பார்த்துருந்தேன் யார் யார் பேசுறான்னு. அவன் கேக்குறான் ஒரு கேள்வியும். அந்த ஆ, அந்த சீமான் அந்த எடிட் பண்ணி ஒரு டிபி வச்சுக்கிறான் பாரு ஒருத்தன். போட்டா ஆமா. அவன் பதில் எல்லாரும் சொல்ல அதான்டா தெரியாம வச்சிருக்கோம். முழிக்குது. இரு எல்லாரும் அதான்டா. எல்லாரும் அ- இரு அதுதான் தம்பி. முழிக்குது. பொட்ட பதில் சொல்ல தெரியாது. தப்புதான் ப்ரோ, டேய், தப்புதான் ப்ரோ ஏய், கெட்ட வார்த்தை முழிக்குது. பேசினா அவன் அவ்வளவுதான். இரு, அசிங்க இரு. இங்க அவன் பாரு, இவன் அசிங்கப்படுத்திட்டு தப்புங்க, உன்னோட போயிட்டான். அவன்கிட்ட பேசி உனக்கு வந்து வேஸ்ட்டுங்க. உனக்கு மார்க்ஸ் மரியாதை வேணா சொல்லி கொடுத்து கொடுக்குறான். நான் உனக்கு நான் நான் மரியாதை கேக்குறேன். கொடுத்து உனக்கு மரியாதை கூட்டு கொடுத்து வந்து இரு பேசினா இவங்கள பேச போட்டு வேணாம்னு ஏட்டன் சொன்னேன். பேசிட்டு இருக்க ஏன் நான் பைத்தியம். இவங்கள தெரியுமா? அசிங்கமா பேச வேணாம்னு சொன்னேன். நீ ஏன் திருப்பிட்டு அப்படிதான் பேசுற. உன்னை இரு என்ன ஏன் பண்றது நானு? நான் ஏங்க ஏன் இவ்வளவு இவன் பேசுறேன்னா அவன் தப்புறீங்க. ரொம்ப மூளை சூடு ஏத்திட்டான் என்ன, புரியுதா? அவன் டேய் வந்து லூசு நேருக்கு பையல. சரி நேரா சரி ஒரு என் இப்ப வீட்டுல நிமிஷம் மூளை நான் சூட பயப்படுறான் சொல்றேன் மூளை அவன். கேளுடா. சூட நான் தணிக்கிறேன். இரு இப்ப நான் மூளை சூட தணிக்கவா? இரு ஒரு ஒரு நிமிஷம் இரு. மோர் நான் எதனா பேசிக்கா குளிர்ச்சியான சொல்லிக்கிறேன். ஒரு பொருள் வேணும். தம்பி இரு இல்ல ஒரு நான் நிமிஷம் குளிர்ச்சியான இரு. இவ்வளவு வாங்கி தம்பி நான் செலவு உனக்கு என்ன போட்டு வந்து வயசாகுது கால் பண்ணு. ஃபர்ஸ்ட்? பிரதர் உனக்கு இருங்க என்ன இருங்க வயசாகுது? ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இரு. ஒரு நிமிஷம் இருங்கங்க இருங்க. தம்பி உனக்கு என்ன வயசாகுது ஃபர்ஸ்ட்? பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஆ? உனக்கு என்ன வயசாகுது? 24 25 ஆக போகுது. 25 ஆக போகுது. சரியா? உன் சூப்பர். பேர் என்ன? உன்னோட பேர் என்ன? பவுல் பவுல். பவுல். ஓகேவா? உண்மையான சீமான் பேர் ஒண்ணு தான். சொன்னான். சரி இல்ல சீமான் ஒண்ணு சொன்னான். ஆ, இங்கிலீஷ்ல தாய்மொழியில பேர் வைக்காதவன் ஆ, அவங்க அம்மா ஆ. வந்து கூட்டி கொடுக்கறது சம்பவம் தான். அப்படிதான் நடந்துட்டு இருக்கா அவங்க வீட்டுல. நான் என் சீமான் புள்ளைக்கு சொன்னதுயா? இதுக்கப்புறம் இரு ஏய் என் தம்பி, புள்ளைக்கு நான் தமிழ்ல தான் இது இல்ல பேர் வச்சுக்கிறோம். சரி புரியுதா? உன் பேர் பேர் மாத்திக்க வச்சுன்னு வேண்டியதானே? இருப்பேன். உன் பேர் மாத்திக்க நீ நீ வேண்டியதானே? கிறிஸ்துவ சமூகத்தை ஏய் சேர்ந்தவன் தானே? நீ கிறிஸ்துவ அதனால எங்களுக்கு எதுவும் பிரச்சனை சாத்தானின் இல்ல. கிறிஸ்துவ பிள்ளைகள் நான் சமூகத்தை கிறிஸ்டின புரியல. கிறிஸ்துவ சமூகம் தானே. சாத்தானின் ஆமா. பிள்ளைகள் நான் ஆ உங்களை ஏன் சரி ஏன்னா அவனுக்கு ஓட்டு சரி. போடலையா? அப்ப ஓட்டு ஓட்டு போடலைன்னா போடாதவனா சாத்தானின் ஓட்டு போடலன்னா பிள்ளைகளா? எல்லாரும் இரா சாதாரண ஏய் பிள்ளைங்களா? சரிடா யாரும் அப்படியே இருக்கிற அரசியல்வாதி ஏய் மொத்த இருடா பேரும் ஒரு உண்மையா நிமிஷம் இருடா தம்பி. மட்டுமே டேய் உண்மையா அமைதியாடா. மட்டுமே பேசிட்டு போற இருடா மாதிரி பேசுறேன்டா. பேசிக்கிறீங்க. இருடா இருடா. நாங்க அவ சீமான் சொல்றோம். ஒண்ணு நீ சொன்னான். அப்படியே அதுக்கப்புறம் மொத்தமா சொல்லு. மொத்தமா ஒரு பதில் சொல்லு. கூட்டல் நாங்க கைச்சலே அவர் மொத்தமா தெரியாது கேட்பாரு. பதில் சொல்றா. ஒரு ஸ்டாலினுக்கு. நிமிஷம் இருடா. டேய் ஒரு தம்பி கூட்டல் ஒரு நிமிஷம் கைச்சலே தெரியாது ஸ்டாலினுக்கு. அவனை டேய் கேட்க வக்கு யாரு இல்ல. தெரியாம இருந்துட்டு எவன் போட்டுடா. ஒருத்தன் விட்றா. இச்சவாயன் எவன் துட்டு சீமானுக்கு என்னடா ஐயோ குடுக்குது தெரியும்? ஆண்டவா. டேய் எவன் துட்டு சீமானுக்கு என்னடா இரு குடுக்குது தெரியும்? நாங்க அவனை பத்தி பேச இரு வந்துட்டீங்க. நாங்க கட்சி அட போங்கடா. இப்போதைக்கு நாங்க உன் டிஎம்கே குடும்பத்தை பாருங்கடா. போய் பழைய வழிய ஸ்டாலின் என்ன பாருங்கடா. படிச்சிருக்காரு? ஸ்டாலின் என்ன போய் படிச்சிருக்காரு? இரு உதயநிதி போய் ஸ்டாலின் என்ன பழைய படிச்சாங்க? அப்போ ஏய் நீ தற்கூரி வந்து மாதிரி சீமானுக்கு பேசிட்டுருக்காடா. ஏன் நாங்களாம் சப்போர்ட் பண்ற? லட்சக்கணக்கில் அத சம்பளம் சொல்லு வாங்கிட்டு முதல்ல. இருக்கோம்டா. நீ டேய் எதுக்கு பைத்தியக்காரா. மத்தவனை அத கெடுக்குற? சொல்லு முதல்ல. நாங்க அதுதான் நான் ஏய் கேட்டேன் அவனை. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து 2 டிகிரி முடிச்சவங்கடா. நாங்க பெரிய படிச்சிட்டீங்களா? இடத்துல படிச்சுக்கிறீங்களா? லட்சக்கணக்கில் சம்பளம் படிச்சுக்கிறீங்களா? வாங்கிட்டு இருக்கோம்டா இரு நாங்க. இரு படிச்சுக்கிறீங்களா? பச்சை பச்சை ஆமாண்டா பச்சை பச்சைக்கில படிச்சிருக்கிறோம். புரியுதா? படிச்சிருக்கிறோம். படிச்சுக்கலையே பச்சைக்கில இருக்குது படிச்சிருக்கிறோம். என்கிட்ட பச்சைக்கில தெளிவா கிளியே சொல்லு. வந்து வலி கிளி தெளிவா இருக்குது சொல்லு. வலி வலி. படிச்சிருக்கோம்னு சொல்லு. தெளிவா சொல்லு. படிச்சுக்கிறீங்களா? படிச்சிருக்கோம்னு சொல்லு. படிச்சுக்கிறீங்களா? ஒழுங்கா சொல்லு. இதுதான் உன் தமிழ் பற்றாப்பா. நாம் தமிழ்ல இருந்துட்டு வந்து அவன் தமிழ் பற்றாப்பா. டேய் பச்சிக்கிறோம் கிச்சிக்கிறோம். படிச்சிருக்கிறீங்களா? இதோட இதுக்கப்புறம் தான் பேசுவாங்க. எல்லாரும் மூஞ்சி வந்து நாகரிகமா ஒரு வார்த்தை உங்களுக்கு பேசுறதுல தற்கூரியாட்ட இர வந்து வளரிட்டு இருக்கிற இப்போ வரைக்கும் டேய் ஒரு மரியாதை உன்னோட தெரிய மாட்டேங்குது. முன்னேற்றத்துக்கு உங்க டெசோ அண்ணன் அமைப்புனா உங்க என்னன்னு அண்ணன் கேட்டா வந்து அது தெரியல. பொம்பளை மாரி விசிகேல கத்திங்க உங்க அண்ணன் கூடாது. இருக்காருன்னு சொல்ற. அவருக்கு விஜயலட்சுமி அவரு 8 ரெண்டு வாட்டி அவர் கருங்களுக்கு பேசுறது போனா 2 வார்த்தை அவன் வந்து இருக்கான். இருங்க கட்சியில டேய் வந்துட்டு இவன் பொம்பளை அவன் மாரி பேர் என்ன கத்திங்களுக்கு அதான் பேச விடு. கரிகஞ்சி இருக்கிறான். டேய் நாயே அத்தை ஃபர்ஸ்ட் கேளுடா. அவன் எவ்வளவு பிராத்தல் பண்ணிட்டு போறான். பிராத்தல் நடத்தி எடுக்கிறீங்க. நாம் தமிழர் கட்சியை பிராத்தல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த கரிகஞ்சி பிராத்தல் என்னடா பண்ணா? இவரு அமுச்சு விட்டாரு பிராத்தல். கரிகஞ்சி நாங்க அதுல பிராத்தல் பண்ணிக்கிறோம். கரிகஞ்சி ஒரு பொண்ணை ஏமாத்துறானா இல்லையாடா? அவன்லாம் கரிகஞ்சி ஒரு யாருனே நீ பொண்ணை தெரியாதா? ஏமாத்துறானா? நான் இப்போ வரைக்கும் சொல்றேன். இடும்பாவன கார்த்தி யாரா? டேய் பேர் சொல்லுங்க. இடும்பவனம் கார்த்தி. கரிகஞ்சின்னு டேய் சொன்னா புரியாதுல. இடும்பவனம் கார்த்தி. இடும்பாவன கார்த்தி என்னடா பண்ணா? அவனே எனக்கு யாருன்னு தெரியாது. நான் கேட்க வந்து முதல்ல நல்லா அப்புறம் எதுக்கு புரிஞ்சுக்கோ. சாதாரண சப்போர்ட் பண்ற? அப்புறம் எதுக்கு லூசாடா நான் நீ? எங்கடா சப்போர்ட் பண்றேன்? அறிவு இருக்குதா இல்லையாடா? படிச்சுக்கிறீங்களா? அதனால நான் தான் அறிவு சொன்னா இல்லாத அப்புறம் உடனே என்ன இருக்கீங்க. மைத்துக்கிட்ட வந்து பேசிட்டு நான் இருக்க? தான் அவனுக்கு டேய் சீமான மூச்சை சொன்னா கொடுக்குற. உடனே கோவம் வருது அவனுக்கு. கோவம் வர எவனே அறிவு இல்லாத இல்ல குடிமா நீ என்ன பேசக்கூடாது. சார்புனே அப்ப நீ நான் அதுக்கு சொல்றது. அதாவது கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்க அவன் வந்து இதுக்கு வந்துருவான். கண்மூடித்தனமா உனக்கு என்ன தெரியுமா? டேய் உனக்கு என்ன இர்றா தெரியுமா? இர்றா அவன் நீ ஆட்சிக்கு புத்திமதி வந்துருவான். சொல்ற அளவுக்கு ஆட்சிக்கு இர்றா. வந்துருவான். ஆ, உனக்கு வந்து மாடு மேய்க்கிறதுக்கு வந்து 3 லட்சம் எனக்கு ரூபாய் சம்பளம் நாளைக்கு கொடுத்துருவான். ஆபீஸ் வீட்டுல இருக்கு. கவர்மெண்ட் நாளைக்கு வேலை நான் கிடைச்சிடும். பேசுறேன். அதானே டைம் உனக்கு? இருக்கு. இல்ல ஊர் நாட்டம் குதியில நான் ஒன்னும் அவங்கள மாரியா நான் ஒன்னும் சொல்றத கேளு. புரியுதா? நான் ஒன்னும் நீதான் பேசிக் சொல்ல நாலேஜ் மாட்டே நீ எதுவும். கேட்டதுக்கும் சொல்ல மாட்டேன். நீயும் சொல்ல மாட்டீங்க. நீ கத்தி நாய் மாரி கத்தி இருந்தா எவன்டா பேசுவான் உங்ககிட்ட? சரி பச்சை இரு, எத்தனை யாரும் அறிவு இல்லாத பேசல. குதி மாரி இருக்கிறீங்க. யாரும் பேசலடா. சரிடா, உனக்கு 5 நிமிஷம் டைம். இது வரைக்கும் நாதாக்கா அதாவது நாம் தமிழர் கட்சி என்னென்னலாம் செஞ்சுட்டு தமிழ்நாட்டுக்கு ஈழத்தமிழருக்குன்னு சொல்றான். வரிசையா சொல்றான். என்னென்ன அப்படியே தெரியுதோ சொல்லு. ஆட்சியில அப்படியே ஓட்டு போட்டு கீசிட்டீங்க உங்களுக்கு. அப்படியே பண்ணி இதை கீசுறாங்க. பத்தி ஆட்சியில நாம் எல்லாமே தமிழர் இல்லைன்னா உடனே எப்படா கோவம் வருது உனக்கு. ஆட்சி எல்லாம் கொடுக்க முடியாது. இது வரைக்கும் ஈழத்தமிழர் போராட்டத்துக்கு என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாட்டை விட்டுரு. நீ நீலாம் ஒரு தமிழ்நாட்டை ஆளே விட்டுரு. கிடையாது. ஈரோட்ல 13 சில்லற ஓட்டு இப்ப 26 கிட்ட வந்துச்சு. 24 25. அதுல நீலாம் ஒரு ஆளு. 2024 எவ்வளவுன்னு சொல்லு. அப்படியே 2024 எவ்வளவுன்னு சொல்லிடு. 2024 எவ்வளவு? நான் இப்ப பார்த்த நியூஸ மட்டும் தான் பார்த்து சொல்றேன். 2024 எவ்வளவுன்னு சொல்றா? 2024 12,000
2000டா, இப்ப 24டா. அப்ப பிஜேபி எல்லாமே நின்னாங்கடா. இப்ப பிஜேபி நிக்கலடா. அந்த ஓட்டு தான்டா இப்ப மாறி இருக்குது. அவ்வளவுதான்டா இரு மிச்சம். இரு இரு நான் சொல்றது கேளு. ஆக மொத்தம் நாதாக்கா நக்கிட்டு போகுது. இது மட்டும் தெரிஞ்ச விஷயம். டேய் ஓகேவா? அதனால உன்ன மாரி நான்லாம் அரசியல்ல இப்ப நான் எல்லாத்தையும் நான் பாக்குற மாதிரி தான் நீ பேசவே விட்டுருக்க மாட்டேன். ஆஃப் பண்ணி உட்கார வச்சுட்டு இருப்பேன். நான் ஒன்னும் பைத்தியம் கிடையாது. அப்புறம் உங்களை ஏன்டா மாரி வர்ற? போனேன்னு அப்புறம் ஏன்டா குரூப் நான் தெளிவா காலுக்கு வரல பேச வர்ற? இரு நான் தெரியல, தெளிவா விஷயத்த சொல்லிதான் ஏன் பேச இருக்கிறேன். வர்ற? நீ எல்லாரையும் இது அசிங்கப்படுத்தி பேசு, அர்த்தம் எல்லாரையும் குறை சொல்லி பேசு, கேட்டுக்கிறேன். நீ எல்லாரையும் ஒருத்தவனை நான் மட்டும் போட்டு அட்டாக் பண்ணி பேசு. அடிச்சிட்டு இருக்கோம். ஐயோ இவன் கீகிறீங்க அப்படியே ஏன்னா வாடா இவன் வந்து அத்தை. இப்ப உங்க அண்ணன் சொல்றல, உங்க அண்ணன் விசிக்கல இருக்கான, அப்படியே அவன் கீசுறீங்க கேளு. அப்படியே அவன் அத்தை. எப்படி பேச படிச்சு எப்படி வக்கில்லாதவங்க பேச படிச்சு இந்த தேவையில்ல. அளவுக்கு வந்திருக்கான்னு கேளு. அதுக்கு எந்த யாரு எந்த யாரு தளம் பிரபாகரன் அடித்தளம் செத்த இருக்குன்னு உடனே கேளுடா. எந்த பிரபாகரன் செத்த உடனே பூலவம் போனாரு இலங்கைக்கு திருமாவளம். அதை சொல்ல யாரா சொல்றியா? யார் மூலியமா போனாரு? ஐயோ அப்புறம் யார் யார் மூலியமா மூலியம்? போனாரு? எந்த ட்ரெயின்ல அரசாங்க பிரஜையா போனாரா விலைக்கு என்ன? அரசாங்க பிரஜையா போனாரா விலைக்கு என்ன? அவர் எதுக்கு போனாரு தெரியுமா? அப்ப எம்பிடா அவரு. அடிச்சுடு அதுவே தெரியாம என்ன அச்சுவிடு? இப்பயே கூகுள்ல போறேன். நான் வெயிட் பண்றேன். இப்பயே கூகுள்ல போல திருமாவளவன் எதுக்காக போனாரு, எந்த வருஷத்துல போனாரு பாரு. நான் வெயிட் பண்றேன். நீ பாரு, பார்த்து சொல்லி. பைத்தியம் எல்லாம் பேச முடியாதா? ஒருத்தன் சொல்லுவான் பாடுறா, ஏன்னா நீ ஒரு பைத்தியம்டா. ஏன்னா சீமான் கட்சியில இருக்க எல்லாருமே பைத்தியம். இன்னைக்கு நாட்டுல வந்து படிச்ச சீமான் வந்து பெரியவங்க சொல்லுவான், இது தன்னோட பொண்ணு வயசுல இருக்கிறவன வந்து கல்யாணம் பண்றாங்க. சீமானுக்கு வயசு 58, கையலுக்கு 50 வயசு 31, அவன் மாமியாருக்கு 52. வெக்கமா இல்ல அவனுக்கு? அவன் வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல சீமானுக்கு? சீமானுக்கு வெக்கமா இல்ல? அப்படியே போக சொல்றாங்க. டிரைவர் கிட்ட கூட்டு கொடுத்துட்டு தெரியும் பொண்டாட்டி. அவன்லாம் ஒரு தலைவன். இவர் வந்து வழுக்கு பூச்சாரு. ஆமா எல்லாம் சூப்பர்ரா. ஆமாட்ட நீ வந்து நாளைக்கு புடி வேடா போட்டேன். கடைசியா தோத்து ஓடிப்போ